ஹலோ டே சூர்யா, என்னடா பண்ணிகிட்ருக்க? ஏன்டா டீ கடைக்கு வரல? பயந்து வீட்டிலே உட்காந்துட்ருக்க. சார் ராம்நகர் வந்துரு. அங்கே ஏதோ மண் தார்லாம் கொட்டி வச்சுருக்காங்க, அதனால் எந்த பிரச்சனையும் வராது. நீ முருகா முருகன்னு சொல்லிட்டு இருக்காமல் சீக்கிரமாக வா. டேய் தம்பி இங்கே வா. என்னண்ணா? நேற்று நைட் எங்கே போனீங்க? எதுக்கு கேட்குறீங்க? ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் அதான். போலீஸா? சொல்கிறா. படத்துக்கு போயிருந்தோம் சார். என்னது? படத்துக்கு போயிருந்தோம். என்ன படம்? ரைவல். அப்புறம் எங்கே போனீங்க? ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் சார் போயிட்டோம். தம்பி உண்மையாக சொல்லுப்பா, நான் கேமராவில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். கன் எடுத்தோம் சார். கண்ணா என்ன பண்ணீங்க? கொலை பண்ணிட்டோம் சார். அப்போ நீ தான் வீராவை கொலை பண்ணியா? வீராவா? இல்லை சார், அர்ஜுன்னு ஒரு ஃப்ரெண்டு, அவன் தான் கொலை பண்ணிட்டான். அன்னைக்கு என்னாச்சு அப்போ? டேய் பசகுறா. அதனால பிரச்சனை ஆகி அர்ஜுன் கொண்டுட்டான் சார். அர்ஜுன் இப்போ எங்கே இருக்கான்? நீ தான் அர்ஜுனா? ஆமாண்ணா. நீ தானே வீராவை கொலை பண்ண? நீங்கள் யார் இதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் யாரா? காலையில் சர்வீஸ் விட்ட பைக் எடுக்கலான்னு போகும்போது அப்போ டிபார்ட்மெண்ட் வந்து ஒருத்தன் கால் பண்ணி வீரா ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், அவன் யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னான். சரி அது யாருன்னு கண்டுபிடிக்க நமக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணா வீராவே யார் ஒருத்த கொலை பண்ணிட்டுருக்குறான். சரி அது யாருன்னு நம்ம கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தா அர்ஜுனன்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லு, நீ தானே வீராவை கொலை பண்ண? ஆமாம் சார், நான் தான் கொலை பண்ணேன். உன்ன மாதிரி எல்லா கேஸ்ட்டும் அவங்க செஞ்ச தப்பை ஒத்துங்கினாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கேஸும் முடிஞ்சிடும்.